என்னுடைய சொத்துக்களை மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, பகிரங்கப்படுத்த தயாரென மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பு. இறுதி திகதி இன்று. நாடாளுமன்றம் முன்பு எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக பாரிய போராட்டம். ஜனாதிபதி அனுரவின் உருவ பொம்மையை அணிந்து போராட்டம். கடும் போக்குவரத்து நெரிசல். சபையிலிருந்து உடனடியாக வெளியேற்றுவேன், சாணக்கியன் மீது சீறி பாய்ந்த சபாநாயகர். சபையில் சண்டை. புதிதாக திறந்து வைக்கப்பட்ட கொழும்பு பேருந்து நிலையத்தில் 24 மணி நேரத்தில் அரங்கேறிய சம்பவங்கள். போர் நிறுத்த நேரத்தில் நடிகை மியா கலீஃபா வெளியிட்ட அதிர்ச்சி காணொளி. ஹோமாகம ஹோட்டல் விருந்தில் திடீர் மோதலில் 19 வயது பல்கலைக்கழக மாணவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகளில் தனியாக செல்வோருக்கு ஆபத்து. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2 மாணவ குழுக்களிடையே கொழும்பு கோமாகம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மோதலில் அதே பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை பரபரப்பை உண்டாக்கியுள்ளதோடு இது குறித்து சற்று முன் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று சித்திரை புத்தாண்டு விழா ஒன்று குறித்த பல்கலைக்கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டதோடு புத்தாண்டு விழாவின் அனைத்து நடவடிக்கைகளும் மாலை 6 மணியளவில் நிறைவடைந்துள்ளது. அதன் பின்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று இரவில் தனியார் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தது. அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாணவியொருவர் கழிவறைக்கு சென்றுள்ளதோடு அவரின் பின்னால் ஒரு மாணவனும் சென்றுள்ளான். இதை கண்டு அந்த மாணவியின் நண்பர், அதாவது உயிரிழந்த மாணவன், அவளுக்கு பின்னால் சென்ற மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அந்த நேரத்தில் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் நண்பர்கள் குழு ஒன்று தாக்குதல் நடத்திய மாணவரை கடுமையாக திருப்பி தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த அந்த மாணவரை விடுதி ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குறித்த மாணவர் உயிரிழந்துள்ளார். 19 வயதுடைய நிக்கதுலுவபத்த வெள்ளவ பகுதியை சேர்ந்தவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தற்போது 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஹோமகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தனது சொத்துக்கள் தொடர்பிலான சகல விவரங்களையும் சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று 10ஆம் திகதி மஹிந்தவின் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கும் இறுதி நாள். இந்த நிலையில் எனக்கோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களுக்கோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றும் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைவாக உரிய ஆவணங்களை வழங்க நான் தயாராக இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2010 தொடக்கம் 2015ஆம் ஆண்டு கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைவாக இவரது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. இன்று ஏப்ரல் 10ஆம் திகதிக்கு மேல் மஹிந்தவுக்கு மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை மஹிந்த ராஜபக்சவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் இவ்வாறான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இன்று நாடாளுமன்றத்துக்கு முன்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பதவி விலகுமாறு கோரியே இந்த போராட்டம் நடக்கின்றது. ஜனாதிபதி அனுரவின் முகத்தை போன்று முகமூடியை அணிந்தும் ஒருவர் நிற்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளதோடு பல முக்கிய புள்ளிகள் இங்கு நிற்கின்றனர். எரிசக்தி அமைச்சராக பணியாற்றி வரும் குமார ஜெயக்கொடி பல ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் இன்றைய தினம் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த விவாதம் நடத்தப்பட உள்ளது. நிலக்கரி கொள்வனவில் பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வரும் பின்னணியில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதோடு அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டுள்ளது. இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் போது சாணக்கிய நம்பி எழுப்பிய கேள்வியால் சபையில் பரபரப்பு உண்டாகியுள்ளதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அஸ்வசும திட்டம் கிடைக்கப்பெறாதவர்கள் குறித்தும் அங்கு மீன்பிடித்துறை அமைச்சரால் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படும் மோசடிகள் குறித்தும் சாணக்கிய நம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதற்கு எழுந்து விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சரின் விளக்கத்தை தொடர்ந்து மீண்டும் எழுந்த சாணக்கிய நம்பி, நான் அமைச்சரின் பெயரை குறிப்பிடவில்லை, ஆனால் அவர் எனது பெயரை பயன்படுத்தி கருத்து வெளியிட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு நான் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி சாணக்கிய நம்பி நின்றதோடு அதற்கு இடமளிக்காத சபாநாயகர், உங்களுக்கு சிங்களம் நன்றாக தெரியும், இந்த சபையில் இருக்கும் ஒரே ஒரு மீன்பிடித்துறை அமைச்சர் இவர்தான், 2 பேர் இங்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் அவரால் பதிலளிக்க முடியும், நீங்கள் அமருங்கள், இல்லையேல் உங்களை சபையிலிருந்து வெளியேற்றுவேன் என பலமுறை கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் பல நாட்களாக புதுப்பிக்கப்பட்டு நேற்று முன்தினம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டதோடு அழகோடும் தொழில்நுட்ப வசதிகளோடும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திறந்து 24 மணி நேரத்தில் ஒரு சிலரின் தவறான நடத்தைகளில் சில இடங்களில் வெற்றிலை துப்பி இருப்பதோடு தண்ணீர் குழாய்களும் உடைக்கப்பட்டுள்ளமை கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மாத்திரமன்றி பேருந்து நிலையத்தின் பிரதான பெயர் பலகையில் தமிழ் பிள்ளை இருப்பதும் பேசுபொருளாகியுள்ளது. புறக்கோட்டை என்று போடுவதற்கு பதிலாக புனக்கோட்டை என்று தவறாக எழுதப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதோடு ஒரு தமிழர் கூடவா அரசு தரப்பில் இதை கவனிக்கவில்லை என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நேரத்தில் தனது தாய் நாடான லெபனான் மீதான தாக்குதல்கள் குறித்து நடிகை மியா கலிஃபா வீடியோ வெளியிட்டுள்ளமை சர்வதேச ரீதியாக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மியா கலிஃபா லெபனான் வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதோடு தனது தாய் நாடு சிதைக்கப்படுவதைக் கண்டு மிகுந்த வேதனையோடும் ஆவேசத்துடனும் சமூக வலைதளங்களில் வீடியோவை பதிவிட்டுள்ளார். எனது கண்முன்னே எனது தாய் நாடு அளிக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் என்று தெளிவாக தெரிவித்துள்ள அவர் பல தசாப்தங்களாக தொடரும் போரினால் அப்பாவி மக்களின் குடியிருப்புகள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகள் இலக்கு வைக்கப்படுவதைக் கண்டு என்னுடைய இதயம் நொறுங்குவதாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் அமுலில் உள்ளதாக சொன்னாலும் 160 வான்வழி தாக்குதல்கள் வெறும் 10 நிமிடங்களுக்குள் நடத்தப்பட்டதை இவர் கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருபுறம் மக்கள் குண்டுகளை பரிமாறிக்கொள்ள, மறுபுறம் மனுஷன் நிலவில் வாழ திட்டமிடுகின்றான். ஆனால் இங்கு ஒரு இறையாண்மை கொண்ட தேசம் அளிக்கப்படுவதை உலகம் வேடிக்கை பார்ப்பதாக மியா கலிஃபா சாடியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பாசிச நாடுகள் என விமர்சித்துள்ள இவர் இது மிக மோசமான செயல் என்றும் இதற்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் லெபனானுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மியா கலிஃபா நான் என்றும் லெபனானுடன் நிற்பேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளதோடு அரசியல் மற்றும் போர் விவகாரங்களில் அவர் முன்வைத்துள்ள இந்த துணிச்சலான கருத்துக்கள் தற்போது சர்வதேச விவாத பொருளாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கு பேருந்துகளில் தனியாக பயணிக்கும் பிரயாணிகளை இலக்கு வைத்து மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட் கொடுத்து திருட்டில் ஈடுபடும் கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இதுகுறித்து முக்கிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளார். கொள்ளையர்கள் சாதாரண பயணிகள் போல் வேடமிட்டு பேருந்துகளில் தனியாக பயணிக்கும் நபர்களிடம் முதலில் கதைத்து நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். பேச்சுவார்த்தையின் இடையே தங்களின் பையிலிருந்து பிஸ்கெட் பாக்கெட்டுகளை எடுத்து பயணிகளுக்கு கொடுத்து சாப்பிட வற்புறுத்துகின்றனர். அந்த பிஸ்கெட்டுகளில் வீரியம் மிக்க மயக்க மருந்து கலக்கப்பட்டிருக்கும் என்றும் பிஸ்கெட் சாப்பிட்ட சிறிது நேரத்தில் பயணிகள் ஆழ்ந்த மயக்க நிலைக்கு செல்கின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் கொள்ளையர்கள் அவர்கள் அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் கைப்பையில் உள்ள பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பேருந்திலிருந்து தப்பி சென்று விடுகின்றனர். மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட பயணிகள் சுமார் 3 நாட்களுக்கு பின்னரே சுயநினைவுக்கு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மயக்கமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நிலைமை தொடர்வதாகவும் அண்மை காலமாக இவ்வாறான பல முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்களில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பேருந்துகளிலோ அல்லது பொது இடங்களிலோ அறிமுகம் இல்லாதவர்கள் வழங்கும் உணவுப் பொருட்கள், பிஸ்கெட், குளிர்பானங்கள் அல்லது எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்ளவோ அல்லது சாப்பிடவோ வேண்டாம் என்றும் நீண்ட தூர பயணங்களின் போது அதிக விழிப்புணர்வோடு இருக்கவும் என்றும் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் குறித்து அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கவும் என்றும் தங்கள் பயணங்களின் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிதி மோசடிகளுக்காக பயன்படுத்தப்படும் 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சட்டவிரோத பொருட்களோடு அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு 35 மற்றும் 31 வயதுடைய சீன நாட்டு தம்பதியினரே விமான நிலையத்தின் கிரீன் சனல் வழியாக பொருட்களை கடத்த முயன்ற போது வசமாக சிக்கியுள்ளனர். குறித்த நபர்கள் சீனாவில் இருந்து சீனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்துள்ளதோடு இவர்களின் பயண பொதிகளிலிருந்து 84 ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகள், 10,000 சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் 40 கிலோகிராம் சீன பாக்குகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தனது முன்னாள் காதலியை கொழும்பில் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய 26 வயதுடைய சீன இளைஞனை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து கைது செய்யப்பட்ட நேரத்தில் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு குறித்த சம்பவத்தில் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த 29 வயதுடைய லியூ ஜிஹான் என்ற சீன மாணவி கொழும்பு துறைமுக நகரத்தில் பணியாற்றும் மற்றொரு சீன இளைஞரை காதலித்துள்ளார். மாணவி தனது புதிய காதலருடன் ஹலுபோவில பீரிஸ் குடியிருப்பில் இருந்த தனது உடைமைகளை எடுக்க சென்ற போது முன்னாள் காதலன் இருவரையும் கத்தியால் சரமாரியாக குத்தி தப்பியோடியுள்ளார். குறித்த தாக்குதலில் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு தடுக்க வந்து படுகாயமடைந்த மற்ற சீன இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 14 நாட்களாக போலீசாரின் பிடியில் சிக்காமல் தப்பியோடி வந்த இளைஞன் இன்று காலை கொழும்பு தர்மபால மாவட்டத்தில் பதுங்கியிருந்த போது வசமாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 2200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது.